வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 28 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 6வது உணவு பாதுகாப்பு குறியீடு 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ இது என்ன ரேங்கிங் அப்படின்னா, எந்தெந்த மாநிலத்தில் ரொம்ப ஆரோக்கியமான உணவு எல்லாருக்குமே கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான பட்டியல் தான். இதில் முதலிடம் பிடித்தது கேரளா, 2ஆம் இடம் பிடித்தது நம்ம தமிழ்நாடு. இதை வெளியிட்ட அமைப்பு FSSAI அப்படிங்கிற அமைப்பு, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. தமிழில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அப்படிங்கிற அமைப்பு. இது ஒரு சட்ட அமைப்பு, அதாவது சட்டம் இயற்றி கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 படி தான், அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 படி தான் இது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது 2008ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. அடுத்தது 2024 ஆசியாவில் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன அப்படின்னா, முதல்ல அமெரிக்கா நம்ம ஆசிய கண்டத்தில் இல்லையே, அப்புறம் எப்படி இந்த பட்டியலில் இது முதலிடம் பிடிக்கும் அப்படின்னா, இவங்க எந்த மாதிரி இந்த பட்டியலை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த நாடுகள் ஆசியாவில் ரொம்ப அதிகமான ஆதிக்கத்தை செலுத்துது அப்படிங்கிறதுக்கான ரேங்கிங் தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது வந்து அமெரிக்கா, 2ஆம் இடம் பிடித்தது சீனா, 3ஆம் இடம் பிடித்தது நம்ம இந்தியா. இதுக்கு அடுத்தது தான் ஆஸ்திரேலியா, ஜப்பான், ரஷ்யா எல்லாமே இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லோவி இன்ஸ்டியூட் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, தற்போது மத்திய அரசின் கடன் எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 176 லட்சம் கோடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசுடைய கடன் தொகை ரூபாய் 176 லட்சம் கோடி அளவில் இருக்குது. இதில் வெளிநாட்டு கடன் மட்டுமே ரூபாய் 9.78 லட்சம் கோடி அளவில் இருக்குது. உள்நாட்டுடைய கடன் தொகை இதில் அரசுடைய பத்திரங்களில் ரூபாய் 104.5 லட்சம் கோடி அளவில் இருக்குது. அதுக்கப்புறம் கருவூல பத்திரம் இதில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 10.5 லட்சம் கோடி அளவில் இருக்குது. அப்புறம் குறுகிய கால சேமிப்பு பாதுகாப்பு பத்திரங்கள் இதில் ரூபாய் 27 லட்சம் கோடி அளவில் இருக்குது. தங்க பத்திரங்களில் 78,500 கோடி ரூபாய் அளவில் இருக்குது. இப்போது நம்ம இந்தியாவுடைய மொத்த வருவாயில் ஒரு 19% கடனுக்காக வட்டி மட்டுமே நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் சம்மந்தமாக நீங்கள் விசாரிச்சிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திக்கலாம். இங்கே வந்து ஏசி இருக்குது, அதுக்கப்புறம் ஒய்ஃபை இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, கலைஞர் கடன் உதவி திட்டத்தை தொடங்கிய வங்கி எது? இதற்கான ஆன்சர் தாய்கோ வங்கி. தாய்கோ இதோடைய விரிவாக்கம்னா என்னென்னா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படிங்கிறது, தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி அப்படிங்கிறது தான். இது 1961ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து சென்னையில் இருக்குது. இது தொழில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு கடன் வழங்குகிற ஒரு வங்கி. இப்போ இந்த வங்கியில் தான் கலைஞர் கடன் உதவி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, குறுந்தொழில் நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு 7% வட்டியில் ரூபாய் 20 லட்சம் வரைக்கும் கடன் வழங்குவாங்க. அதுதான் இந்த திட்டம். அடுத்தது, சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள காம்தார் நகர் முதல் தெருவிற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் எஸ்பி பாலசுப்ரமணியம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் காம்தார் நகர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற ஒரு சாலைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் சாலை அப்படின்ற மாதிரி பெயர் சூட்டியிருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். எஸ்பி பாலசுப்ரமணியம் இவர் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. அடுத்தது, சிறப்பு மிக்க தீர்ப்புகளின் சுருக்கங்கள் என்ற வலைப்பக்கத்தை அறிமுகம் செய்த நீதிமன்றம் எது? இதற்கான ஆன்சர் உச்சநீதிமன்றம். நம்ம இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் இப்போது லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் சம்மரிஸ் அப்படிங்கிற ஒரு வலைப்பக்கத்தை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துடைய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் இருக்குல்ல, அதை நம்ம அறிந்து கொள்வதற்காக இந்த ஒரு வலைப்பக்கத்தை தொடங்கியிருக்காங்க. இப்போ இதில் என்னன்னா, சிறப்புமிக்க தீர்ப்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சுருக்கமான விளக்கங்களில் இடம்பெறும்.
அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த சுருக்கமான தீர்ப்பு படிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த முழு தீர்ப்புக்கான இணைப்புகளையும் இந்த வலைப்பக்கத்தில் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது தமிழகத்தில் நாய் வளர்ப்புக்கான உரிமம் பெற எத்தனை வயது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 18. இப்போது தமிழ்நாட்டில் ஒருத்தங்க நாய் வளர்க்கணும் அப்படின்னாலே அவங்க உரிமம் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அவங்களுக்கு 18 வயது நிறைவேற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது நாய்கள் வளர்க்கணும் அப்படின்னா அந்த நாய்களுக்கு வந்து உரிமம் பெறணும். இது எங்கேருந்து பெறணும் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் கிட்ட இருந்து நம்ம வந்து அனுமதி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிவு கட்டணம் வந்து 5000 ரூபாய். இதுவே நாட்டு நாயாக இருந்துச்சு அப்படின்னா அதில் பாதி ரூபா தான், 2500 ரூபாய் தான். ஓகே, இதே மாதிரி வளர்க்குறவங்களும் அனுமதி வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா யார் வேணாலுமே வளர்த்துடக்கூடாது, குறிப்பிட்ட சில தகுதி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்திலிருந்து இதற்கான அனுமதி வந்து வளர்க்குறவங்க பெறணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நாய் வந்து குட்டிகளை ஈன்றதுக்கு அப்புறம் மறுபடியும் அதற்கு 12 மாதங்கள் வந்து இடைவெளி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாயை வந்து வாங்கி ப்ரீடிங் பண்ணி மறுபடியும் குட்டிகளை வந்து அதை பெற வச்சு அதுக்கப்புறம் அதை வித்துட்டே இருப்பாங்க. இதனால் நாள்பட்ட கணக்கில் பார்க்கும்போது அந்த நாயுடைய, அதாவது அந்த தாய் நாயுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக போயிடும். அப்போ அதற்காக இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அலோக் ரஞ்சன். தேசிய குற்ற ஆவண காப்பகம், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, இது 1986ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இது எதற்காக அப்படின்னா நம்ம இந்தியாவில் என்னென்ன குற்றங்கள் எப்படியெல்லாம் நடக்குது, எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் எவ்வளோ நடக்குது, இப்போ வரதட்சணை கொடுமை தொடர்பான வழக்குகள் எங்கே அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்போம். அந்த ரிப்போர்ட் எல்லாமே வெளியிடுற அமைப்பு இந்த அமைப்பு தான். ஓகேவா, அவங்கக்கிட்ட அந்த ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும். தேசிய குற்ற ஆவண காப்பகம் இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இதோடைய இயக்குநராக இப்போது அலோக் ரஞ்சன் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய போலீஸ் அகாடமி, இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேவா, இதோடைய ஷார்ட் ஃபார்ம் பார்த்து வச்சிங்க, SVPNPA அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1948ஆவது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. ஓகே, இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வந்து IPS எக்ஸாம் பாஸ் பண்ணி வருவாங்கல்ல, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையில் உயர் அதிகாரிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறது இங்கே தான். ஓகேவா, இப்போ இதோடைய இயக்குநராக அமித் கர்க் அப்படிங்கிற ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் இவங்க வந்து மரணம் அடைந்துட்டாங்க. இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. 2021ஆவது ஆண்டு மத்திய அரசு இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கியிருந்தாங்க. இயற்கை விவசாயத்தில் இவங்களுடைய பங்களிப்பிற்காக தான் இது அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவுக்கும் தான்சானியாவுக்கும் இடையில் தொழில்நுட்ப பயிற்சி இப்போ வந்து நடைபெற்றது. எங்கே நடைபெற்றது அப்படின்னா மகாராஷ்டிராவில் அகமது நகரில் மெக்கனைஸ்ட் இன்ஃபேண்ட்ரி சென்டர் அண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடைபெற்றது. ஓகேவா, இது இராணுவம் தொடர்பான பயிற்சி. இது 12 வார பயிற்சி. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக அளவிலான தகவல் அறிவதற்கான சர்வதேச தினம், இது செப்டம்பர் 28ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பொதுத்துறையில் தகவல் மற்றும் பங்கேற்புக்கான பிரதான அணுகல் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கும்போது RTI பற்றி பார்க்கலாம். RTI அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. இது 2005ஆவது ஆண்டு இந்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது 2005ஆவது ஆண்டு கொண்டு வந்தாங்க. இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2005ஆவது ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா நம்ம அரசுடைய தகவல் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசுடைய தகவல், அதே மாதிரி மாநில அரசுடைய தகவல், இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சீக்ரெட்டான டிஃபென்ஸ் சம்மந்தமான தகவல் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இதை தவிர மற்ற தகவல் எல்லாம் வந்து வெறும் 10 ரூபா மூலமாகவே அப்ளை பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கும். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி யாராவது RTI வந்து போட்டுட்டு என்னென்னா 2017 நீங்கள் வந்து 1 லட்சத்துக்கு மேலே என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அந்த லிஸ்ட்டை வந்து எங்களுக்கு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ வந்து பொதுமக்கள் கேட்குறாங்க, யார் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அவங்க வந்து பறக்க எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேவா, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ளாடி கவர்மெண்ட் தரப்புலேருந்து இந்த தகவல் வந்து வழங்கணும். அடுத்தது உலக ரேபிஸ் தினம், இது செப்டம்பர் 28ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ரேபிஸ் எல்லைகளை உடைத்தல் அப்படிங்கிறது, பிரேக்கிங் ரேபிஸ் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது. ரேபிஸ் அப்படிங்கிறது RABV அப்படிங்கிற வைரஸ்னால ஏற்படுற
கடுமையான வைரஸ் தொற்று. இந்த ரேபிஸ் நாயை உருவாக்குற வைரஸ் எது அப்படின்னா அது ரேபிஸ் வைரஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இது எந்த மாதிரியெல்லாம் பரவுது அப்படின்னா பாதிக்கப்பட்ட விலங்கு ஒருத்தங்களை கடிக்கிறது மூலமாக பரவுது. அதே மாதிரி இந்த விலங்குடைய நகமெல்லாம் கீறும்ல, அதன் மூலமாக பரவும். அதே மாதிரி உமிழ்நீர் மூலமாக கூட இந்த ரேபிஸ் வந்து பரவுது. இதில் நம்ம 2 விஷயங்கள் வந்து நோட் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெறிநாய் மாதிரி இருக்க நாய்க்கிட்ட பக்கத்தில் போய் அதை வந்து தடை கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அது ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். ஒரு நாயை பார்த்த உடனே நமக்கு தெரியும் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போது அந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நாய் வந்து கடிச்சிடும் உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக தான் கடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக விட்டுருவாங்க. அது வந்து பின்னாட்களில் பிரச்சனையை உருவாக்கிட்டு வரும். ஓகேவா? அதில் எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். ஓகே, இதனால் செப்டம்பர் 28ஆம் தேதி நம்ம இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு தான் லூயிஸ் பாஸ்டர் வந்து இறந்த தினம். ஓகே, லூயிஸ் பாஸ்டர் தான் இந்த ரேபிஸ் நோய்க்கான தடுப்பூசி வந்து கண்டுபிடித்தவர். ஓகே, இப்போது லூயிஸ் பாஸ்டர் சம்மந்தமாக இன்னொரு தினம் இருக்குது. அது உலக ஜூனோசிஸ் தினம் அப்படிங்கிறது. இது ஜூலை 6ஆம் தேதி. இது என்னென்னா விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு என்னென்ன நோய் பரவுதோ அது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் இந்த ஒரு தினம். இது எதனால் ஜூலை 6ஆம் தேதி அப்படின்னா 1885ஆவது ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி லூயிஸ் பாஸ்டர் அவர் வந்து வெறிநாய் கடித்த சிறுவனுக்கு ரேபிஸ் தடுப்பூசி வந்து போட்டார். அப்போது அதன் மூலமாக அந்த பையன் வந்து கொஞ்ச நாள்லேயே குணமடைந்துட்டான். ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெறிநாய் கடிச்சிச்சு அப்படின்னா இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, அவங்கள வந்து நம்ம மறந்துட வேண்டியதான், அவங்க இனிமேல் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சோகமாயிருவாங்க. ஆனால் இவர் வந்து முதல் முறையாக இந்த மாதிரி காப்பாற்றிருக்காரு. ஓகேவா? இதில் நம்ம வந்து ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். என்னென்னா ரேபிஸ் டேயும் அதே மாதிரி ஜூனோசிஸ் டேயும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறோம். அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நல்லா தெளிவாக பார்த்துங்க. இனி நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. முதல்ல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். அஸ்னா புயலுக்கு பெயர் வைத்த நாடு பாகிஸ்தான். இது வந்து அரபிக்கடலில் உருவாயிருந்த புயல். பாகிஸ்தான் வந்து பேர் வைத்திருந்தாங்க. அடுத்தது இந்தியாவுடைய முதல் தனியார் மறுபயன்பாட்டு ராக்கெட் எது அப்படின்னா ரூமி 1 அப்படிங்கிறது. மிஷன் ரூமி அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக இது வந்து அவங்க விண்ணில் செலுத்தியிருந்தாங்க. நம்ம இஸ்ரோவுடையது கிடையாது, இது ஒரு தனியார் அமைப்புடையது. இஸ்ரோவுடையது வந்து புஷ்பக் அப்படிங்கிற ஒரு ராக்கெட். அது இன்னுமே உருவாகி முடியலை, இன்னுமே டெஸ்டிங்கில் தான் இருக்குது. அடுத்தது ஹில்ஹால் என்ற தடுப்பு மருந்து காலரா நோய்க்கானது. அடுத்தது ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப். இது நம்ம இந்தியா உருவாக்கியிருந்த ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி சிஸ்டம். ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துல மலைப்பாங்கான இடத்துல வந்து ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி தேவை அப்படின்னா ஒரு 72 கியூப் இருக்கும். ஒரு கியூபுக்குள்ளாடி மருந்து இருக்கும், இன்னொரு கியூபுக்குள்ளாடி டென்ட் இருக்கும், இன்னொன்று வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான கருவிகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஆபத்தான பகுதிகளை உதவி பண்ணுறதுக்காக தான் இந்த ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது மருத்துவர்களின் பாதுகாப்புக்காக உச்சநீதிமன்றம் யாருடைய தலைமையில் குழு அமைத்தது அப்படின்னா ஆர்த்தி ஜரீன் அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில் தான் குழு அமைத்திருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்து நேற்றுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சூரிய பிரகாஷ் ஜி, அடுத்தது காரைக்குடியிலிருந்து சுஜித் ராஜாகிருஷ்ணன், அடுத்தது கனிமொழி, அப்புறம் ஈரோடிலிருந்து சண்மதி, அதுக்கப்புறம் தர்மபுரியிலேருந்து ஸ்ரீனிசா, அடுத்தது ரேவதி சிவா, அடுத்தது விஜயராகவன் எம்பி. இவங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஓகேவா? இன்னுமே டெய்லியுமே ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுடைய ஊர் பேர் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நம்ம வந்து அதை சொல்லிடலாம். ஓகே? அதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, ஆனால் உங்கள் பேர் வந்து சொல்லலை, அதனால தான் இதில் வந்து சொல்ல முடியாமல் போச்சு. உங்கள் பேரையும் கண்டிப்பாக சொல்லுங்கள், சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான 5 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். முதல்ல இது ஃபுல்லுமே அப்பாயின்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி அமைப்பின் தலைவர் யார்? இப்போ ரீசெண்டாக யார் நியமனம் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். அடுத்தது தேசிய பாதுகாப்பு படை நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இதோடைய இயக்குனராக இப்போ யார் நியமனம் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். அடுத்தது ஐசிசி அமைப்பின் தலைவர் யார்? இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்குல்ல, அதோடைய தலைவராக நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் இப்போ நியமனம் செய்யப்பட்டார். அவர் யார் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அடுத்தது அமலாக்கத்துறையின் இயக்குனராக இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் நியமனம் பண்ணியிருந்தாங்க, அவர் யார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அடுத்தது மத்திய உள்துறை செயலர் யார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். அதையுமே இப்போ ரீசெண்டாக தான் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே நம்ம வந்து ஆகஸ்ட் மாதத்திற்கான மொத்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் பாருங்கள். அதில் இதற்கான ஆன்சர் எல்லாமே இருக்கும். நீங்கள் அது இன்னும் பார்க்கல அப்படின்னா படிங்க, அதை பார்த்து படிங்க, சரிங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு 5 கொஸ்டினும் தெரியல அப்படின்னா தெரிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். 6வது உணவு பாதுகாப்பு குறியீடு 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. அடுத்தது 2024 ஆசியாவில் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது?
இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது, தற்போது மத்திய அரசின் கடன் எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 176 லட்சம் கோடி. அடுத்தது, கலைஞர் கடன் உதவி திட்டத்தை தொடங்கிய வங்கி எது? இதற்கான ஆன்சர் தாய்கோ வங்கி. அடுத்தது, சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள காந்தார் நகர் முதல் தெருவுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்தது, சிறப்புமிக்க தீர்ப்புகளின் சுருக்கங்கள் என்ற வலைப்பக்கத்தை அறிமுகம் செய்த நீதிமன்றம் எது? இதற்கான ஆன்சர் உச்ச நீதிமன்றம். அடுத்தது, தற்போது தமிழகத்தில் நாய் வளர்ப்புக்காக உரிமம் பெற எத்தனை வயது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் 18. அடுத்தது, தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அலோக் ரஞ்சன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே இது பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.